வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கான கொடுப்பனவுகள். வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. தமிழர் பகுதியில் சட்டவிரோதமாக கடற்தொழில். அதிரடியாக 4 கைது. பச்சிளம் குழந்தையை கிணற்றில் வீசிக் கொன்ற தாய். தீவிரமடையும் விசாரணை. யாழில் நிரந்தர வேலைவாய்ப்பை வலியுறுத்தி வீதிக்கிறங்கிய பட்டதாரிகள். இலங்கையில் குறைவடைந்த தொழிலாளர் எண்ணிக்கை. மத்திய வங்கியின் அறிவிப்பு. பாதாள குழு உறுப்பினர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள். மீண்டும் ஆரம்பமாகும் இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கான கொடுப்பனவுகள். வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. தொழில் செய்யும் அனைவருக்கும் ஓய்வூதியம் அல்லது ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதி என்பன கிடைக்கும் வகையில் யோசனை முன்வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த தகவலை புறக்கோட்டையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயமான ஸ்ரீ கொத்தவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வாரம் அமைச்சரவையில் மேற்படி விடயம் குறித்த யோசனை முன்மொழியப்பட உள்ளது எனவும் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்தோடு கூலி தொழிலாளி என்ற பெயர் மாறுவதுடன் கௌரவமான தொழில் அவர்களுக்கு கிடைப்பதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச மற்றும் தேசிய தலைவர்கள் பலர் எதிர்வரும் மே தினத்தின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பிரிமை தொடர்பிலான ஐயப்பாடு காரணமாக நேரடியாக இணைந்து கொள்வதற்கு தயக்கம் காட்டிய போதிலும் பெரும்பான்மையானவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் பகுதியில் சட்டவிரோதமாக கடற்தொழில். அதிரடியாக 4 கைது. சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை கடத்த முயன்ற 4 பேர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் மன்னார் பேசாலை பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை தடுக்கவும் உத்தியோகபூர்வ கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்திலும் ஸ்ரீலங்கா கடற்படை தீவிரமாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன்படி நேற்றைய தினம் இலங்கையின் வடமத்திய கடற்படை கட்டளை தளபதி கஜாவிற்கு சொந்தமான கடற்படை பிரிவினர் பேசாலை கடற்பரப்பில் இலங்கை கடலோர காவல் படையின் உதவியுடன் இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டைகளை பிடித்த 4 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் பிடித்த 343 கடல் அட்டைகளையும் அதற்கென பயன்படுத்திய 2 படகுகளையும் கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மன்னார் மற்றும் பேசாலை பிரதேசங்களில் வசிப்பவர்கள் எனவும் அவர்கள் 25 முதல் 52 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. பச்சிளம் குழந்தையை கிணற்றில் வீசிக் கொன்ற தாய். தீவிரமடையும் விசாரணை. மேல் மாகாணத்தில் பிறந்து 9 மாதங்களேயான குழந்தையை பெற்ற தாயை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய தாய் ஒருவரை தனது 9 மாத குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த குழந்தையின் தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார். ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய தாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக குழந்தை தாயினால் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் வீசி கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் நிரந்தர வேலைவாய்ப்பை வலியுறுத்தி வீதிக்கிறங்கிய பட்டதாரிகள். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஏமாற்றாதே ஏமாற்றாதே, பட்டதாரிகளை ஏமாற்றாதே, வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும்,
நாசம் நாசம் கனவுகள் நாசம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். மேலும் பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா, எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது, அழிக்காதே அழிக்காதே எமது எதிர்காலத்தை அழிக்காதே, வயது ஏறுது வாழ்க்கை போகுது வேலை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக வேலையில்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக அதிபருக்கு மகஜர் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். அதேபோன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் அந்த மகஜரின் பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையேல் தொடர்ந்தும் தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் குறைவடைந்த தொழிலாளர் எண்ணிக்கை. மத்திய வங்கியின் அறிவிப்பு. கடந்த வருடத்தில் இலங்கையின் தொழிலாளர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக 2022 ஆண்டின் பொருளாதார ரீதியாக 8.54 மில்லியனாக இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 8.4 மில்லியனாக குறைவடைந்துள்ளது. தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் 2022 ஆண்டில் 49.8% 2023 ஆண்டில் 48.6% குறைந்துள்ளது. வேலையற்ற மக்கள் தொகை மற்றும் தொழிலாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவின் காரணமாக வேலையின்மை விகிதம் முன்னைய ஆண்டை விட 2023 ஆண்டில் 4.7% மாறாமல் உள்ளது. அத்துடன் 2022 ஆண்டில் 8.14 மில்லியனாக இருந்த வேலைவாய்ப்பாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 8.1 மில்லியனாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பாதாளக்குழு உறுப்பினருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. பிரதான பாதாளக்குழு உறுப்பினர் ஒருவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்த போதே நேற்றைய தினம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அங்கொட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்போது அண்மையில் விமான நிலையத்தில் பொருத்தப்பட்ட தானியங்கி அடையாள இயந்திரத்தின் மூலம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆரம்பமாகும் இலங்கை மற்றும் இந்திய பயணிகள் கப்பல் சேவை. இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைக்காக சிவகங்கை எனும் கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 150 பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகளை கொண்ட இந்த கப்பலில் இருவழி கட்டணமாக பயணிப்பதற்கு வரிகள் உள்ளடக்கப்பட்டு 34,200 ரூபாவை அறவிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கப்பலில் இருக்கும் பயணியொருவர் 60 கிலோகிராம் எடையுடைய பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் பொதியொன்றின் எடை 20 கிலோகிராமிற்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை மீள ஆரம்பிக்கும் வகையில் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி ஆரம்பித்து வைத்தார். செரியாபாணி என்ற பெயரை கொண்ட கப்பல் இந்த சேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலையில் சீரற்ற வானிலையால் அந்த சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக, எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பாசில் ராஜபக்சவுடனான விசேட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிடப்பட்ட போதிலும் அதனை பிற்போடவுள்ளார் என தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பாசில் ராஜபக்சவிற்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பாசில் ராஜபக்சவுடன் இடம்பெற்றது. ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்.